வணக்கம் ஆபிரகாம். அதாவது தஞ்சாவூர் சொக்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் பரிமளா தம்பதியினர். இவரது மகள் கவிபாலா, இவருக்கு வயது 13. பள்ளத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் இன்று மதியம் பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த கவிபாலாவிற்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டு மைதானத்தில் விழுந்துள்ளார். மேலும் மூக்கின் வழியே ரத்தம் வழிந்த நிலையில் அவரை பள்ளி ஆசிரியர்கள் மீட்டு ஆனந்த நாயகிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கே மாணவியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் மாணவியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இன்று மதியம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு குடல் புழு நீக்கம் என்று கூறி மாணவிகளுக்கு அரசு சார்பில் பள்ளி நிர்வாகத்தால் மாத்திரை வழங்கப்பட்டதாக கூறுகின்றனர். அந்த மாத்திரையை சாப்பிட்ட பிறகே இந்த பெண்ணுக்கு ரத்த வாந்தி எடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் கொடுக்கப்பட்ட மாத்திரையை சாப்பிட்ட 2 மாணவிகள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வைத்து முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த மாணவிகளை சந்தித்த பேராவூரணி எம்எல்ஏ அசோக்குமார் மாணவிகளுக்கு ஆறுதல் கூறி உரிய விசாரணை செய்வதாக உறுதி அளித்து சென்றுள்ளார். ஆபிரகாம்.